ஓம் நமோ நாராயணாய. யூடியூப் நேயர்களுக்கு நமஸ்காரம். ஸ்நாக்ஸ் ஐட்டம் இன்றைக்கி மழை காலத்துக்கு ஒரு கிறிஸ்பாக ஒரு ஜவ்வரிசி வடை நல்லாயிருக்கும். சுட சுட இந்த மாதிரி ரெடி பண்ணி இந்த ஜில்லுன்னு மழை பெய்யும்போது இதை சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அது தேவையான பொருட்கள் ஜவ்வரிசி. நான் ஒரு 2 கப்பு நினச்சிருக்கேன். அவளுக்கு எவ்வளோ வேணுமோ நினச்சிக்கலாம். ஜவ்வரிசி இது மாதிரி மத்தியானமே ஊற வச்சுடணும். அதாவது மத்தியானம் ஒரு 2 மணிக்கு ஊற வச்சோம்னா இந்த மாதிரி சாயங்காலம் 7 மணிக்கு நான் பண்ணி சாப்பிட்றதுக்கு சௌரியமாக இருக்கும். நன்னா ஊறியிருக்கும். நன்னா ஜவ்வரிசி 2 தடவை அலம்பிட்டு ஜவ்வரிசி முழுகிற அளவுக்கு ஜலம் விட்டு ஊற வைக்கணும். நல்ல ஜலம் விட்டு ஊற வைக்கணும். அப்புறம் தண்ணியை வடிக்கக்கூடாது. அதனால் முதல்ல ஊற வச்சுக்கணும். 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி 2 கப்புக்கு 3 உருளைக்கிழங்கு இது மாதிரி வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுக்கணும். 5 பச்சை மிளகாய், நல்ல பெருசாக 5 பச்சை மிளகாய். கொஞ்சம் காரம்லாம் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சப்புன்னு நன்னாவே இருக்காது. 5 பச்சை மிளகாய், இவ்வளோ இஞ்சி. இதை இஞ்சியை சீவி போட்டுடணும். திருத்தியெல்லாம் போடக்கூடாது. அரைக்க வேண்டிய வேலையெல்லாம் கிடையாது. அதனால் இஞ்சியை சீவி போடணும். இஞ்சி, புதினா போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் புதினா வேணும். புதினா போடணும். புதினா வாசனை எங்களுக்கு பிடிக்காது, புதினா ஒத்துக்காது அப்படிங்கிறவா கொத்தமல்லி போடணும். புதினா தான் டேஸ்ட்டாக புதினா போடணும். புதினா இந்த பச்சை மிளகாய் காரம் மாத்திரம் போகாது. மிளகாப்பொடியும் போடணும். மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, பெருங்காயம் வேண்டாம். புதினா போடுறதுனால பெருங்காயம் வேண்டாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசிஞ்சுண்டு இஞ்சியை நல்லா சீவிண்டு பச்சை மிளகாய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ரொம்ப அருகருகாக கட் பண்ணணும். பச்சை மிளகாயை கட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா பிசிஞ்சு நல்லா கெட்டியாக வடை மாவு பத்தில் வச்சுட்டு அடுப்பில் எண்ணெயை வச்சு தட்டி போட்டாக்க நல்லா உப்பிண்டு ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கலாம். இந்த மாதிரி பிசிஞ்சுக்கணும். அதை நல்லா கெட்டியாக இருக்கணும். தண்ணியாக இருந்ததுன்னா நான் வடை தட்ட வராது. கெட்டியாக இருந்தால் தான். கொஞ்சமாக ஜலத்தை பக்கத்தில் வச்சுட்டு கையில் இது மாதிரி தடவிட்டு கொஞ்சோண்டு எடுத்துக்கணும். இவ்வளோ மாவு எடுத்தால் போதும். இது விரத நாளைக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பசிக்காது. ரொம்ப நாளைக்கு பசி தாங்கும். அதனால் கொஞ்சம் ஏகாதசி அந்த மாதிரி டைம் விரதம் இருக்கா இல்லை ஒரு வேளை சாப்பிட்டு ராத்திரி விரதம் பட்னி பலகாரம் பண்ணுறதா இருக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். மாதிரி வானம் அகலமாக இருந்ததுனாக்க ஒட்டோட ஒன்று ஒட்டிக்காமல் நல்லா வரும். கேப் நிறைய கிடைக்கும். போட்டோம்னா ஒட்டிக்காது. பிடிக்கணும். அந்த குவையாக இருக்கிற வானால் போட்டோம்னா ஒட்டிக்கும். எடுக்கிறச்சே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுன்னா அப்படியே பட்டு அப்படியே வந்துடும். வடை ஒட்டாது. என்னோட மாதிரி ஃப்ளாட் வானா வச்சு தட்டணும். ரெடி ஆகிட்டு பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே ரவுண்டாக சூப்பராக வரும். உருளைக்கிழங்கு இது மாதிரி போட்டு நம்ம பக்குவமாக ஜவ்வரிசியை ஊற வச்சு இந்த மாதிரி தட்டினாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். சட்னி அரைக்க முடியல அப்படின்னாக்கா சாஸ் கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம். தக்காளி சாஸ் தொட்டுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்க. பண்ணி சாப்பிட்டு பாருங்க. எனக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.